இந்த படத்துல என்ன சொல்றாருங்கன்னா, அவங்க ஓட்டுக்கு வந்து நீங்க 2000ன்றது 20,000 வாங்குங்கன்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து தொகுதி எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்கு, எல்லாருக்குமே தொகுதி நிதி எவ்வளோ ஒதுக்குறாங்க எல்லாமே தெரியும், எவ்வளோ கொள்ளையடிக்க முடியும்ன்றதும் தெரியும். அதனால இந்த 2000 வாங்குறது 20,000 வாங்குறதுலாம் விட்டுட்டு எல்லாரும் ஒரு காரு ஒரு வீடுன்னு கேளுங்க, அப்பதான் அவன் ஓடுவான். ஓகேங்களா? இந்த 2000 பிச்சை காசு வாங்குறது 20,000 பிச்சை காசு வாங்குறதுலாம் வேணாம். ஒன்று வாங்கினா ஒழுங்கா பெருசா வாங்குங்க, இல்லையா நாட்டுக்கு தேச துரோகம் பண்ணக்கூடாது, நேர்மையா ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மனநிலையை கொண்டு வாங்க. ஓகேங்களா? காசு வாங்குறதுங்கிறது ஒரு வேசி செய்யற வேலை, தேச துரோகம், அதை செய்யக்கூடாது. இத்தனை படம் வந்தாலும் அவர் 2000 வாங்காதீங்க 20,000 வாங்குங்க அப்படின்றாரு. 1 லட்சம் வாங்கி சந்தோஷமா இது பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவர் படம் எடுத்துட்டாரு, இனியாவது மாற்றங்களை கொண்டு வரணும்னா மக்கள் திருந்தினால் வழியா மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. ஏன்னா நீங்க அன்னைக்கு டேட்டுக்கு ஒரு நாள் சாப்பாடு ஒரு நாள் துணிமணியை தான் நினைக்கிறீங்க, ஆனா உங்ககிட்ட கொள்ளை அடிச்சா அவனுங்க லைஃப் லாங் சூப்பரா இருக்காங்க. அதை தான் படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை எவனா நல்லா இல்லைன்னு குறை சொன்னானா சத்தியமா அவன் சொல்றேன், அவன் ஒரு கரப்ஷனிஸ்ட்னு தான் நான் சொல்வேன்.